என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியாவின் வாழ்க்கையில் நடைபெற்ற அந்த காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். சாதாரண வியாதி அல்ல, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியில் அவர் தள்ளப்பட்ட அந்த சமயத்தில் அந்த மரண படுக்கையில் கண்ணீரோடு கூட கர்த்தரை தேட ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த இடத்தில் கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு என்ன செய்தார்? வாக்குத்தத்தம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தம் அற்புதமாய் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படத்தக்கதான காரியத்தையும் செய்தார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நீயும் ஒரு பலகீன படுக்கையில் விழுந்து மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு பிரியமானவர்கள் மரண படுக்கையிலே போராடி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணுவது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாய் வெளிப்படத்தக்கதான காரியத்தையும் செய்கிறார். பாருங்க, இது வியாதியின் படுக்கைக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நடுவிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார்ல, அதை விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மீது உங்கள் முழு விசுவாசத்தை வைக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் அதை அற்புதமாய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி தன் மகிமையை விளங்கச் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.